இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். சொல்லு, எதுக்கு நீ வர சொன்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், நீ என்னை பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? டக்குன்னு சொல்லு, எனக்கு வேற வேலை இருக்கு. ருக்கு, நீ நானும் எப்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு, எல்கேஜி படிக்கும் போதுலேருந்தே நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி சிஸ்டர்ஸ் மாதிரி தான் நீயும் நானும் பழகிட்டு இருக்கோம். நான் என் மனசில் என்ன நினச்சாலும், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் உனக்கு தோணும். அதே மாதிரி தான் நீ மனசில் நினைக்கிறது, உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு தோணும். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? நீ சேடாக இருக்கியா, ஹாப்பியாக இருக்கியா, பொய் சொல்கிறியா, உண்மையை சொல்கிறியா, கோவப்படுறியாங்கிறது உன்னோட வாய்ஸ் அண்ட் நீ பார்க்குற பார்வையை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் இப்போ உள்ள ருக்கு, பேசிகிட்டு இருக்க ருக்கு ரொம்ப பொய்யான ஒரு ருக்குவாக இருக்கா. அது இவளே கிடையாது. அவளுக்கு என் மேலேயும் அவள் அண்ணன் மேலேயும் எந்த கோவமே கிடையாது. யாரோ சொல்லி கொடுத்து தான் அப்படி பண்ணுறாங்கிறது எனக்கு தோணுது. ஏன், எனக்கு சொந்தமாக அறிவு இல்லையா? என்னையால் சொந்தமாக யோசிக்க முடியாதா? மித்தவங்க சொல்லி கொடுத்து பண்ணுற அளவுக்கு நான் என்ன முட்டாளாக இருக்கேன்? நான் அப்படி சொல்ல இருக்கோ, ஆனால் உங்கள் அண்ணாவோட ஹாப்பினஸ்க்காகவும் நான் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நீ என்னன்னாலும் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். உன்னைய நீயே கஷ்டப்படுத்திப்ப. அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி ருக்கு, நீ என்ன நினச்சி இப்படி எங்களை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரில. ஆனால் நான் ஒரு விஷயம் இப்போ உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம்? நான் உன்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஏன், எதுக்காக? உங்கள் அண்ணாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முக்கியமான ரீசனு, நீ அவரோட தங்கச்சி, நீ எனக்கு நாத்தனாராக இருப்ப. நாத்தனாரை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக, ஒரு அம்மா மாதிரி இருந்து நீ என்னைய பார்த்துப்பங்கிறதுக்காக தான். ஆனால் அதுவே இப்போ எனக்கு கிடைக்காதப்போ நான் இதுக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னையால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அண்ட் உங்கள் அண்ணா, நீ நார்மலாக பேசாமல் உங்கள் அண்ணா என் கூட கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டார். அவரோட சந்தோஷம் எல்லாமே நீ தான். நீ சிரிச்சா அவரும் சிரிப்பார், நீ அழுதா அவரும் அழுவார். நீ அவர் கூட பேசினா சந்தோஷமாக இருப்பார், நீ பேசாமல் அவர்கிட்ட சண்டை போட்டாருன்னா உட்காந்து அழுவார். அவரோட சந்தோஷமே நீ மட்டும்தான். உன்னை தாண்டி எந்த சந்தோஷமுமே அவருக்கு கிடையாது. நீ இப்படி பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தானா அவர் கண்டிப்பாக என் கூட ஹாப்பியாக இருக்க மாட்டார். ஸோ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எங்கள் அண்ணா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு தான், ஆனால் அவரோட உயிரே நீ தான். நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொண்டுட்டு இருக்க அவர் கூட பேசாமல். நாங்கள் 2 பேரும் 10 வார்த்தை பேசினா அதில் 8 வார்த்தை உன்னை பற்றி தாண்டி இருக்கும். இங்கே 2 பேத்துக்குமே நீ எவ்வளோ முக்கியம்ன்ட்டு நாங்கள் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு இல்லை. அதே மாதிரி உனக்கு நாங்கள் 2 பேரும் எவ்வளோ முக்கியங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு வேற யாரோ சொல்கிறத கேட்டுட்டு நீ பண்ணுறங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அந்த வேற யாரோ யாருங்கிறதும் எனக்கு தெரியும், சரியா? அதனால இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது இருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணது எனக்கு கோவமாக இருந்துச்சு. சரி, உனக்கு கோவமா இருக்குல்ல நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்க போகிறது. ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த கல்யாணமே பண்ணிக்கல, சரியா? நீ எப்போதும் போல எங்கள் கூட நார்மலாக இரு. இல்லை, உன்னால் எதுவுமே பேச முடியாது ருக்கோ. இதுதான் என்னோட முடிவு. இனிமேல் உங்கள் அண்ணா கிட்ட நான் பேச மாட்டேன், உங்கள் அண்ணனா பார்க்கவும் மாட்டேன், இந்த கல்யாணமும் நடக்காது, சரியா? உங்கள் அண்ணா கிட்ட சொல்லிடு. ஏன்டி இப்படி பண்ணுற? நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி தானே நான் வேலைக்கு போகிறேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு போயிட்ட. நான் உங்கள் மேலே பாசமாக இருந்தால் உங்கள் 2 பேரும் கல்யாணமும் நடக்காதுடி. இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கு ருக்கு? எனக்கு தெரியல கிரிஷ், அதான் உன்கிட்ட நான் வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லு. உங்க அண்ணன்கிட்டயும் செல்வி கிட்டயும் உண்மையே சொல்லிடு. செல்வி அம்மா தான் சொன்னாங்க, நான் வீட்டை விட்டு போனாதான் உங்க அண்ணனுக்கு நான் செல்வியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அது எப்படி கிரிஷ்? அப்போ கண்டிப்பா செல்வி உங்க அண்ணனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. தெரிஞ்சு செல்விக்கா உங்க அம்மா தான் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே பேசிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான். எதுக்கு நீ உங்க அண்ணாவையும் செல்வியும் அவாய்ட் பண்ண சொல்லு. அவங்க உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, நீ அவங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்க. இப்போ அவங்க செல்வி அம்மா சொன்னதால செல்வி உங்ககிட்ட பேசாம இருக்காளா சொல்லு. உங்ககிட்ட எவ்வளோ நல்லா பேசுறா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சோடனே அவள் உன்கிட்ட தான் வந்திருக்கா. அப்போ அவளுக்கு நீ எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோ. அவங்க 2 பேர் சந்தோஷமே நீ அவங்க கிட்ட பேசி சந்தோஷமா இருக்கிறதுல தாண்டி இருக்கு. நீ இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனா உங்க அண்ணாவாலையும் சந்தோஷமா செல்வி கூட இருக்க முடியாது, செல்வியாலையும் சந்தோஷமா அந்த வீட்டில் இருக்க முடியாது. இதுதான் நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ். அவங்களுக்காண்டி செல்வியவும் உங்க அண்ணாவையும் அவாய்ட் பண்ணாத. அப்போ செல்வி அம்மா ஒருவேளை செல்வியை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா? உனக்கு ஒரு விஷயம் புரியலை.
அப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா செல்வி அம்மா தான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ இப்படி பண்றதால செல்வியே சொல்லிட்டா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்போ செல்வி அம்மா தான் பிரச்சனைனா செல்வியே உங்க அம்மாட்ட சொல்லி புரிய வைப்பா. இப்ப செல்வியே பிரச்சனையா மாறிட்டா. புரியுது கிரிஷ். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சரி, அப்ப நான் எங்க அண்ணாட்ட போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இனிமேல் யாருக்காகவும் உங்க அண்ணாவை கஷ்டப்படுத்தாத, சரியா? சரி, அப்ப நான் போட்டுமா? எங்க அண்ணாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நான் போய் சாரி கேட்டுட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வரேன் ப்ளீஸ். இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும் சொல்லாம இருந்தேன்னா. சரிடி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, சரியாமா? சரி. இப்ப வச்சு இவளுக்கு அறிவு வந்துச்சு, அது வரை சந்தோஷம். ஏன் லட்சுமி அக்கா இப்போ என்ன ஒரே விதவிதமா சேரீ தான்? ஏட்டி இப்ப நான் கெட்டுனா என்ன? இல்ல, ரொம்ப நாள் ஒரு சுடிதாரை மட்டும் போட்டுட்டு அலைவீங்க, இப்போ டெய்லி சேலை கட்டிட்டீங்களா, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். சேலை வச்சுட்டு என்ன பண்ண? அதான் இருக்கேன்னு சொல்லி கெட்டுதேன். உனக்கு இப்ப அதுல எதுவும் பிரச்சனையா? ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பேத்தியா வரப்போதில்ல, பேத்தியா வந்ததுக்கு அப்புறமும் சுடிதார் போட்டுட்டு கிடந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதான் இப்போ சேலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்ணே, இனிமேல் நீங்கள் பாட்டி இல்லை. ஆமா, இவ பெரிய கோமரி. இப்போ இதுல இப்ப என்னை பாட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ண வந்துட்டா. ஏன் தே, பாட்டி ஆனாலும் என்ன, உங்களுக்கு சுடிதார் தான் போட பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போடலாம்ல. ஏமா அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓஹோ, இன்னைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்லக்கா, அதான். எல்லாம் நல்லபடியா நடக்கும் லட்சுமி. இனி வீட்டில் எப்போ தான் வளகாப்புன்னு சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வளகாப்பு வைக்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அங்க முதல் வாரிசுலமா, அதான் பக்கத்துலேயே இருந்து பாத்துக்கணும்னு நினைக்காங்க போல. என் பிள்ளையவும் எனக்கு பக்கத்துக்குள்ளேயே இருந்து பார்க்கணும் போல இருக்குக்கா. அப்ப நம்ம ஒரு நாள் போய் பேசிட்டு வந்துருவோம், எப்பதான் வளகாப்பு வைக்காங்கன்னு போய் கேட்டுட்டு வந்துருவோம், சரியா? சரிக்கா. அப்புறம் தியா, உன் புருஷன் வந்துட்டு போனாரு பார்த்தேன். ஆமாக்கா. சண்டெல்லாம் தீந்துட்டாமா? சண்டைலாம் தீந்துட்டுதே. அப்புறம் புருஷன் கூட போய் இருக்க வேண்டியதானம்மா? போனதே லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, அது சரியானதுக்கப்புறம் நான் போயிருவேன் தே. உனக்கு எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ இருமா. பிரகாஷையும் இங்க கூப்பிட்டு வச்சுக்கோ. சரிம்மா. ஏக்கா சத்யாவங்க? அவன் எங்கடி காலேஜ், எப்ப பார்த்தாலும் எழுதிட்டு ப்ராஜெக்ட் அது இதுன்னு பண்ணிக்கிட்டே கிடக்கா பார்த்துக்கோ. வீட்லயே இருக்கிறது கிடையாது. ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் அதை பண்ண போறேன், எப்போ எனக்கு அதை பிரிண்ட் எடுக்கணும்னு சுத்திக்கிட்டே அலைதா ஃபுல்லும். நானும் ஸ்கூல்ல தான் ஏதோ தப்பி தவறி பாஸ் ஆயிட்டா, காலேஜில் போயெல்லாம் தேர மாட்டான்னு நினைச்சேன். இப்போ நல்லா பொறுப்பா படிக்கா. அந்தந்த வயசு வந்தா அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. அதுவும் இல்லாம தியா வர இப்போ இங்கே தானே இருக்கா, அவ தான் ஃபுல்லும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்படியோ நம்ம சத்யாவும் படிச்சுட்டு ரம்யா மாதிரி நல்ல பேரை வாங்கிட்டு வீட்டை விட்டு போகணும்க்கா. அதெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு தான் போவான். ஏன் ரம்யாவோட நல்ல பேர் வாங்கிட்டு போவாள். அவன் நல்லா படித்து நல்ல வேலையை போட்டும் தே. ஆமாம்மா. வேலைலாம் எதுக்குமா, காலங்காலத்திலே பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பெற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்க. பற்றியா? நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான், நான் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான்க்கா. காலங்காலத்திலே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 21 வயசு 20 வயசு 23 வயசுக்குலாம் நம்ம முடிச்சு கொடுத்துட்றோம். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வயசில் மெச்சூரிட்டியே இருக்காதுக்கா. ஒரு 25 26 அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டி இருக்கும், குடும்பத்தை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ பொட்ட பிள்ளைங்களுக்குலாம் படிப்பு வேலை ரொம்ப முக்கியம்க்கா. அந்த பொண்ணு வந்து அப்பாவை நம்பி இருக்கக்கூடாது, புருஷனை நம்பி இருக்கக்கூடாது. அவள் செலவை அவளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறதால தான் இப்போ பாதி பிள்ளைகளோ புருஷன் கூடயே வாழாமல் டைவர்ஸ்னு போகிறாள்வோ. எங்கள் காலத்துலலாம் நாங்கள் புருஷன் கூட பார்க்காத பிரச்சனையாம்மா சொல்லு, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லையா. இப்போ படித்து கையில் சம்பளம் இருக்கிறதால எதுக்குனாலும் டைவர்ஸ். என்ன சொல்கிறீங்களாக்கா? ஒன்றுன்னு சொல்லலாமா. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஒரு பிள்ளை பார்த்துக்கோ, புருஷன் வீடை தூத்து போடுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு சண்டை போட்டு அம்மா வீட்டில் கோச்சிட்டு வந்து உட்காந்து இப்போ டைவர்ஸ் வாங்க போகிறா. வேலைங்கிறது 2 பேரும் ஷேர் பண்ணி தானக்கா பார்க்கணும். கரெக்டு தாம்மா, இப்போ வேலைங்கிறது ஷேர் பண்ணி தான் பார்க்கணும். அன்றைக்கி அந்த பிள்ளைக்கு லீவு தானா, அதனால தான் வீட்டை கொஞ்சம் தூத்து போட்டுருமா, எனக்கு டயர்டாக இருக்குன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். உடனே அந்த பிள்ளை இன்னைக்கு தான் எனக்கே லீவு, நீ வீட்டை தூக்க சொல்கிறியான்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு, இதெல்லாம் ஒரு சண்டையம்மா சொல்லு. அந்த பிள்ளை புருஷனை நம்பி இருக்கணும்னு இல்லை பற்றி, அந்த பிள்ளை கையில் வேலை இருக்குது, கை நிறைய சம்பளம் அவங்க தான், இனிமேல் அவள் வாழ்க்கையே பார்த்துட்டு போயிடுவா. அதுவும் தப்புதான்க்கா. கல்யாணம் முடிச்சாலே நான் பெருசு நீ பெருசுங்கிற ஈகோவையே விட்டுறணும். புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் இப்பெல்லாம் கதை ஓடுது பத்தியா. புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்டுக்கணும், பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்டுக்கணும், புருஷன் ஒரு வேலை பார்த்தா பொண்டாட்டி ஒரு வேலை பார்க்கணும், பொண்டாட்டி ஒரு வேலை பார்த்தா புருஷன் ஒரு வேலை பார்க்கணும். குடும்ப விஷயம்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கணும். இப்படி இருந்தாதான் குடும்பம்லாம் ஓடும். நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு இருந்தா அங்க குடும்பம் ஓடாது, சண்டை போட்டுட்டு தான் கிடக்கணும். கரெக்டு தாம்மா நீங்கள் சொல்கிறது.